வணக்கம், வெல்கம் டு ஆல். என் பேர் துரைசிங்கம். இந்த வகுப்போட ஹோஸ்ட் நான் தான். வகுப்பு நடந்து கொண்டிருக்கும்போது தயவுசெய்து ப்ரொஃபசர் பார்க் ஜுவோ இஸ் கொரியன் philosopher and guide who invented Sujok for the benefits of mankind. Professor Park Juho was born in 11th March 1942 in Korea. He left his physical body in 20th March 2010 in Moscow. அவர் பேர Professor Park Juho was very intelligent, modest and scientific-minded personality. When he started understanding fundamentals of existence, he discovered the truth in no time and created wonderful science named Sujok and Triargin. மேக்சிமம் ட்ரையார்ஜின் என்பது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். சுஜோக் மாதிரியே ட்ரையார்ஜின் என்பது ஒரு மிக அற்புதமான கான்செப்ட். அது படிக்கிறதுக்கான காலம் வரும்போது நீங்கள் படிக்கலாம். After understanding fundamentals, he wanted to deliver message of physical aspects and metaphysical aspects. He created many theories to help individual and physical, emotional, mental and spiritual aspects of existence. அவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அவருடைய ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா இருக்கக்கூடியது அண்ட் மெட்டாபிசிக்கல் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் விடக்கூடிய அந்த நாளங்கள் தான். அதான் முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். So he distributed his acquired knowledge and wisdom. He developed and dedicated his entire life for welfare and benefit of society of global community. For the last more than 25 years, Professor Park Juho was traveled in more than 50 countries to awaken the dormant good soul to work for good cause. He wanted to create pain-free society and smile civilization. அவருடைய நோக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலியில்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். He always thought of upliftment of one and all in every dimension of existence. ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழலிலும் அவர்களுக்கு ஏற்றாப்போல முன்னேற்றங்கள் அடையணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையும் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் finally he created an association named International Sujok Association ISA. The association is consisting of various individuals from different fields like medical doctors, social workers, professionals, and housewives who are dedicated to deliver Professor Park Juho's theories and studies. இது அவருடைய என்ன நினைச்சாரோ அவருடைய விஷயங்களை எல்லாமே கத்துக்கிறதுக்காக மெடிக்கல் டாக்டர்ஸ் இருந்தாங்க, சமூகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் கலந்து கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். The occasion of birthday 11/3, hundreds of disabled are organizing introductory courses and free treatment camps across the globe and in India. This is tribute and gratitude of Professor Park Juho from all his followers to spread his message, to help and work for benefit of people as he did thought his life. பொதுவாக இந்த 11th மார்ச்லேருந்து 25th அவர் இறந்தாலும் அதே மார்ச் தான். 25th மார்ச் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நான் பெரும்பாலும் எங்கள் ஐஎஸ்ஏவை பொறுத்தவரையிலே இலவசமான இன்ட்ரோடக்டரி சிகிச்சை முறைகள் நிறைய விஷயங்கள்லாம் நடத்துவோம். இப்போ இந்த கொரோனா காலத்தில் தான் எதுவுமே நடத்தப்படாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 2010 வரைக்குமே தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அந்த மார்ச் மாதங்களில் நடத்தியிருக்கிறோம். The International Sujok Association IS is a group of devotees, dedicated disciples of Professor Park Juho, who are determined create pain-free society and creating smile civilization as dreamt by our Professor Park Juho. The organization was founded by Professor Park Juho and பார்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலை இது பாருங்க, A என்பது தலைப்பகுதி, மனிதனுடைய தலைப்பகுதி, B என்பது நம்முடைய கையுடைய நீளம், சி என்பது காலுடைய நீளம். இதில் பார்த்தீங்கன்னா தலையை விட கை சற்று நீளமாக இருக்கும், அதே மாதிரி கையை விட காலுனாக சற்று நீளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. அதுதான் நம்ம மனித உடல் எப்படி மனித உடலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலையை விட கையினுடைய நீளம், அதை விட கால் நீளம். அதே மாதிரி நம்முடைய கையில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏ என்பது இந்த தலைப்பகுதியாகவும், பி என்பது கையினுடைய தோள்பட்டையிலிருந்து கை விரல் வரைக்கும் உள்ள பகுதியாகவும், சி என்பது இடுப்பிலிருந்து கால் விரல் நுனிகள் வரைக்கும் உள்ள பகுதிகளாகவும் இருக்கக்கூடும்.
ஏ விட பி பெருசு, பியை விட சி பெருசு. அப்போ எல்லாரும் கேட்கலாம், இங்க பாத்தீங்கன்னா கை விரல் ஒன்னா இல்லையன்னு சொல்ல, நீங்க கையை இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்துவிடும். சும்மா சிம்பிளா ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நம்ம கையை இப்படி மடிச்சு பார்க்கணும், என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டுக்கு வந்துவிடும். அடுத்த ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம்முடைய கைகளும் கால்களும் கீழ் நோக்கி தான் இருக்கும். கீழ் நோக்கி இருக்கும், தலை மட்டும் மேல் நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. பொதுவான விதி அதுதான். தலை வந்து மேல் நோக்கி இருக்கும், கையும் காலும் கீழ் நோக்கி இருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலா பொதுவாக உள்ள விஷயம். அதுதான் இங்கேயும் காட்டப்பட்டிருக்கு. நீங்க நமக்கு வந்து இங்க வந்து கை கிராஸா இருக்குன்றதுனால என்ன, அதுவும் வந்து மேல் நோக்கி இருப்பது என்பதுதான் நம் கணக்கில் எடுத்துக்கொள்வது. நாம இங்க உங்களுக்கு இந்த இதுல காட்டும்போது காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மணி எடுத்து, அப்போ இது இந்த மாதிரி போர்ஷன் மேல இருந்திருந்தால் இது வந்து மேல் பக்கம் மேல் நோக்கி இருக்கும், மற்ற நான்குமே என்ன ஆயிடும், கீழ் நோக்கி இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எல்லாருக்குமே ஆடியோ, எவ்ரிபடி ஹியரிங்? நல்லா கேக்குது சார். ஓகே ஓகே. என்ன பண்ணுங்க? ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, மனித உடலில் இருக்கக்கூடிய கைகள் பாத்தீங்கன்னா 3 மடிப்புன்னு சொல்றோம், கால்களும் 3 மடிப்பு. ஆனால் தலை மட்டும்தான் 2 மடிப்பு. இப்ப நீங்க கட்டை விரல் எடுத்துட்டீங்கன்னா, கட்டை விரல பாத்தீங்கன்னா 2 மடிப்பு மட்டும்தான், 2. இப்போ நம்முடைய இது இது பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து இந்த பகுதி முழுவதுமே நம்முடைய உள்ள அடங்கிடும். சரி, ரிவர்ஸ். இதுல என்னன்னா, இந்த பாருங்க, கட்டை விரல் 2 மடிப்பு, அடுத்து உள்ள விரல்கள் எல்லாமே 3 மடிப்புகள். கைகள் 3 மடிப்பு, கால்கள் 3 மடிப்பு, கட்டை விரல் மட்டும் 2 மடிப்பு, தலை என்று கழுத்து 2 மடிப்பு மட்டும்தான். இது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மனித உடலை வந்து நம்ம நேராக ஒரு கோடு போட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி நம்ம கையில இந்த எண்ணெய் நம்முடைய ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் தான் கால் நம்ம சொல்றோம். எந்த கையா இருந்தாலும் அதுதான் நம்முடைய 2 கால்கள். இந்த 2 கால்களுக்கு நேராக கீழே வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு, இந்த கோடை மேல கொண்டு வந்தால் அந்த கோடு தான் இங்கே வரக்கூடிய கோடு, மனித உடலில் இருக்கக்கூடிய விடு. இதுல இந்த நம்ம 2ஆம் நம்பர் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா டயப்ராம் ஏரியா. நம்ம உதர விதானம் சொல்லுவோம். உதர விதானத்திற்கு மேல், உதர விதானத்திற்கு கீழ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உதர விதானத்திற்கு மேல என்ன உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இதயம், நுரையீரல் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம கவரிங்ல இருக்கும். 2ஆம் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் உதரவிதானத்துக்கு கீழே தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வயிறு, கல்லீரல், குடல்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கதான் இருக்கு. அடுத்து நம்முடைய தோள்கள் எப்படி இருக்கின்றது, இடுப்பு எப்படி இருக்கின்றது, இந்த சிமிலாரிட்டி, கைக்கு வந்து சிமிலாரிட்டிகள் காண்பிக்கப்படுகின்றது எப்படி இருக்கின்றதுக்கான விஷயங்கள். தம்பிஸ் ஹெட், நம்முடைய கை எப்படி வச்சுட்டோம்னா இதுதான் நமக்கு தலை என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தம்பிஸ் ஹெட், அது அவருடைய புத்தகத்திலே அவர் அது கூட கொடுத்திருக்காரு. தம்பிஸ் புத்தகமே எழுதியிருக்காரு. ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தம்ப் இன் ஹேண்ட், அடிஷனல் எவிடன்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டி. நம்முடைய ஹெட்டுக்கு தம்ப் அண்ட் ஹெட் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் என்னன்றதை பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா காலிலும் எப்படி இருக்கின்றது எலும்பு அப்படிங்கன்னா, ஏன்னா கையில் இருக்கக்கூடிய எலும்புக்கு பேர் வந்து மெட்டாகார்பல்னு சொல்லுவாங்க. மெட்டாகார்பல்ஸ் என்பது கையில் இருக்கக்கூடிய எலும்புகள். அதே மாதிரி காலில் பாத்தீங்கன்னா மெட்டாடெரசல்னு சொல்லுவாங்க. கால்கள்லயும் அதே மாதிரிதான். கால்கள்லயும் பாத்தீங்கன்னா காலோடைய பிக்டோர் என்று சொல்லக்கூடிய பெருவிரல் பாத்தீங்கன்னா 2 மடிப்பு மட்டும்தான் இருக்கும். மற்ற விரல்கள் எல்லாமே 3 மடிப்புகள் இருக்கும். ரொம்ப வந்து அதே அமைப்பு, கையில் எப்படி இருக்கோ அதே அமைப்பு தான் கால்லையும், எந்த விதமான மாற்றம். இது என்னன்னா நம்முடைய இது வந்து ரிஸ்ட், அது வந்து டெரசஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் பாகங்களை எப்படி நம்ம பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம்தான். தலைப்பகுதி 2ஆக பிரிக்கப்படுகிறது. 1, 2, இந்த 2. 3 என்பது மார்பக பகுதி, செஸ்ட் ஏரியா. 4 என்பது நம்முடைய உதர விநாதத்துக்கு கீழ். உசைன், வீடியோவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன். உங்களுக்கு வெளியே எடுத்து அனுப்பிடுவோமா? நான் வீடியோவை ஆன் பண்ணாதீங்க நான் சொல்லிட்டு இருந்தேன், கேட்காம ஆன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் வந்து மியூட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். சொன்னா கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வகுப்பு நடக்கும் போது தடையில்லாம வகுப்பு நடக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதி காட்டு கேட்டுட்டு இருந்தா தான் நடத்த முடியும். வகுப்பு நடக்கும் போது நீங்க குறுக்க பேசிக்கிட்டு வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள்.
என்ன பண்றோன்றது நீங்க புரிஞ்சு நீங்க கோஆபரேட் பண்ணாதான் வகுப்பை வந்து கரெக்டா கொண்டு போக முடியும். நீங்க நடுவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமையாக நான் என்ன சொல்ல வரேன் அதை உங்களுக்கு சொல்ல முடியாமல் போய்விடும் என்பதை மறுபடியும் உங்களை இரு கரம் கூப்பி சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து நான் சொன்னதை கொஞ்சம் பேசி கேளுங்க, தேவையில்லாம எதுவும் ஆன் பண்ணாதீங்க. கண்டினியூட்டி போயிடும். ஏற்கனவே சொன்ன வீடியோலாம் ஆன் பண்ணாதீங்க. நான் நினைச்சது எல்லாத்தையும் ஆன் பண்ணி மியூட் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களை பண்ண சொல்றது. நான் வேற ஒன்றும் இல்லை. 1, 2, 3, 4 என்பது நம்முடைய உதரவிதானத்திற்கு கீழ் உள்ள பகுதி. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்முடைய இதுக்கு கீழே உள்ள பகுதி ஃபுல்லாவே இந்த 4ஆம் நம்பர் பகுதிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஒரு நம்முடைய கைகளில் வந்து 5, 6, 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் 11, 12, 13 2 கைகளோட 3 மடிப்புகள். அடுத்து காலோட மடிப்புகள் வந்து 8, 9, 10, 14, 15, 12 மடிப்புகள், காலோட மடிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அடுத்து வந்து இன் யான்னு சொல்லுவாங்க. இன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உடலில் சூரிய ஒளி படாத பகுதி இன்னு சொல்லுவாங்க. உடல்ல சூரிய ஒளி படாத பகுதி ஒரு இந்த படம் கையில தான் காமிச்சிருக்கோம். நம்ம கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாவே கருப்பா இருக்கும், உள்ளங்கை ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கும். இந்த உள்ளங்கை வெள்ளையா இருக்கக்கூடிய பகுதி இன் என்று சொல்வார்கள். கருப்பா இருக்கக்கூடிய வந்து யாங் என்று சொல்வார்கள். இல்ல ஒரு படம் காமிச்சிருக்க, ஒரு மனிதன் அப்படியே நின்னான்னா அவன் உடம்புல எங்கெல்லாம் சூரிய ஒளி படுகின்றதோ அவை எல்லாமே யாங். சூரிய ஒளி படாத பகுதி வந்து இன்னுன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில பாத்தீங்கன்னா இந்த சைடு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர ஒரு கோடு ஒன்று வரும், பார்டர் லைன். இந்த படம் தான் இங்க அதை காமிச்சிக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி காலையிலும் அதே மாதிரி இன்யான் பார்டர் லைன் என்பது உண்டு. இப்ப நம்ம வந்து கையை வந்து முழுமையா நம்ம வச்சுட்டு பார்க்கும்போது சுஜோக்னாலே கை இப்படிதான் கையை வைக்கணும். இதான் சுஜோக்கோட முறை. 2 கால்களும் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும், அதான் முறை. அப்படி வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளங்கை முழுவதுமாக இன்னாகவும் புறங்கை யானாகவும் வருகின்றது. ஆனா காலில் பாத்தீங்கன்னா உள்ளங்கால் இன்னாகவும் காலோட மேல் பகுதி வந்து யாங்காக எடுக்கப்படுது. ஆனா இங்க காலில் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கால்கள்ல வந்து இந்த மாதிரி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி சூரிய ஒளிப்படும், உள்பக்கம் உள்புறத்தில் சூரிய ஒளிப்படாது, வெளிப்புறத்தில் சூரிய ஒளிப்பட்டிருக்கும். அந்த காலில் மட்டும்தான் அந்த ஒரு வித்தியாசம்.